பீகார்ல வீசிய காற்று தமிழகத்திலும் வீச எஸ்ஐஆர் என்று சொன்னாலே திமுகவுக்கு பயமா இருக்குன்னு நயினார் நாகேந்திரன். ஆமா, அவர் அயோத்தியாக இருப்பரங்குன்றத்தை மாற்ற நினைக்கிற, அதை மாற்ற விடாமல் தடுக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு புரிதல் உள்ள இங்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நாங்கள் அண்ணன் தம்பி தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் பெற்ற ஒரு தமிழர் நிலம் இந்த பூமி. இதை நான் சொன்னேன், இங்க வாடி பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் அவதரித்த மண் இது. வைகுண்டர் வாழ்ந்த மண் இது. இங்க எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். இது ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட ஒரு தமிழர் நிலம். இங்க சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அரசியல் அதிகாரத்தை எவராலும் பிடிக்க முடியாது. அப்படி பிடிப்பதற்கு முயற்சிப்பவர்கள் பேசுகின்ற பேச்சாகத்தான் இந்த பேச்சை நான் பார்க்கிறேன். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இது நான் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தேசத்தின் தந்தை என்று சொன்னவர் வெறும் ஒரு கோமணத்தோடு இந்திய முழுக்க சுற்றி மேலாடை, எத்தனை கோடி மக்களுக்கு இங்கு மேலாடை இல்லை, அதனால் மேலாடை இல்லாமல் சுற்றி திரிந்து இந்த சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் அறப்போராட்டத்தை நடத்தி உப்பு சத்திய போராட்டங்கள் நடத்தி இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த காந்தி. இப்போது கூட நான் ஆஸ்திரேலியா சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெரிய பூங்காவில் காந்தி அவர்களுக்கு சிலை இருக்கிறது. நான் கடந்த அமெரிக்கா சென்றேன். அங்கு ஒரு நூலகத்தில் காந்தி அவர்களுக்கு படம் இருக்கிறது. நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது. அந்நிய தேசம் நம்ம நாட்டினுடைய தலைவர்களை போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கலிப்பூங்கனுடைய பொன்னெழுத்துக்கள் அங்கு பொறிக்கப்படுகிறது. திருக்குறள் உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தமிழ்நாட்டை, தமிழர் நிலத்தை இன்றைக்கு மதத்தின் பெயரால் அரசியலாக்க நினைக்கின்றவர்கள் சொல்லுகின்ற இந்த கூட்டை நான் முற்றுமுதலுமாக மறுதளிக்கிறேன், எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். இதுக்கு முன்னால 10 முறை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அதான் அது இங்க தூய தமிழர் தலைமைகளுக்கு அந்த விருதுகள் போகாத தடுக்கிற ஒரு முறைமை இருக்கிறது. இங்கு தமிழ் இலக்கியவாதிகள், தமிழர் தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரமோ உரிய விருதுகளோ தரப்படுவதில்லை. அதனால்தான் வடக்கு இன்றைக்கு முழுக்க தெற்கை ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோடவே தமிழர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு இழுப்ப காய கசக்குது. அதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே துறையிலிருந்து, எய்ம்ஸ் திட்டத்திலிருந்து, மருத்துவக் கல்லூரியில் நீட்டை கொண்டு வந்ததிலிருந்து, இப்ப நெக்ஸ்ட் என்கிற தேர்வை கொண்டு வந்ததிலிருந்து, வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து, கால்நடை பல்கலைக்கழகத்திலிருந்து, பொறியியலிருந்து, சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு மாணவர்களை நுழைய விடாமல் தடுப்பதற்கான நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வந்து வட இந்தியர்களையும் இந்திய நாட்டை சேர்ந்த இந்த நாட்டுக்கு ₹1 வரி கட்டாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பணி செய்யாத எங்களுடைய சொந்த நிலத்துல எங்களுடைய உழைப்புல நாங்க கட்டுற வரியில எங்களுடைய அரசுகள் கட்டி உருவாக்கி வைத்திருக்கிற கல்லூரிகள்ல 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து வடவர்களை கொண்டு வந்து எங்களுடைய கல்வியை பறித்து அவர்கள் கைகளிலே கொடுக்கிற மாபெரும் ஒரு சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதியை தமிழ் மக்களாகிய நாம் சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து நாம் முறியடித்து தமிழர் நிலத்தை, பண்பட்ட பக்குவப்பட்ட இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது. நாங்க தூய சக்தி, திமுக தீய சக்தி. நாங்க திமுகவை அதுக்காக இப்ப எங்களுடைய கொள்கை விளக்க பொறுப்பாளர்கள் எங்கள் மேடையில பேசியவர்கள் விளக்கம் அளித்திருப்பார்கள். அதை நான் நடிகர் அந்த பேசி அந்த விஜயை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு பேசுகின்ற ஒரு நெஞ்சுரத்தை அவர்களுக்கு ரசிகர்கள் என்ற பெயரில் தமிழக மக்கள் இன்றைக்கு கொடுக்கிறாங்கல்ல. இந்த மக்களைத்தான் இன்றைக்கு நான் விழிப்புணர்வு அடைய வைக்கணும். இந்த இளைய தலைமுறை தான் விழிப்புணர்வு அடைய வைக்கணும். சொந்த மகன் செத்தாலும் பரவாயில்ல, சொந்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நான் சொல்ற தலைவர் ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொன்னாலும் பரவாயில்லை என்று உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் பேட்டி கொடுக்கிற ஒரு மடையர் கூட்டத்தை, ஒரு விழிப்புணர்வு இல்லாத, ஒரு புரிதலே இல்லாத, ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு இழிநிலையில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ரசிகர்கள் என்ற பெயரால் இன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி காத்து கடந்து செத்து மடிகின்ற அவர்கள் திருத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிற முதல்வர் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரான்னு வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. புரியல. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிற முதல்வர் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரா அப்படின்னு கேள்வி. உங்களுக்கு இதுக்கு என்ன, எனக்கு தெரியும். வானதியே தயார் செய்து பல கோயில்கள்ல பூஜை செய்வது, புனஸ்காரம் செய்வது, வள்ளலாறுல இருந்து, முருகன்ல இருந்து, வெங்கடாஜலபதியில இருந்து, தமிழ் அன்னையில இருந்து ஒரு கோயில விடாம இன்றைக்கு போய் முதலமைச்சர் வீட்டில இருந்து பூஜை பரிகாரம் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஜனவரியில பாத்தீங்கன்னா இந்த பழைய பென்ஷன் அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கை, கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பா நடைமுறைப்படுத்த வேண்டும். செவிலியர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். அதுபோன்று துப்புரவு பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்பட வேண்டும். எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்களோ அதை கண்டிப்பாக அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான்
மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை, குறிப்பாக ஓய்வூதியர்களின் கோரிக்கை என்பதும் நியாயமான கோரிக்கை. அவங்க சந்தனக்கூடுதல் விழா நடத்தலாம், நாங்க ஏன் மலை உச்சியில விஸ்வநாதரை கும்பிடக்கூடாதான்னு இல்ல, அங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல 78 ஆண்டுகளாக காவல்துறை பாதுகாப்போடு அங்க இருக்கிற அனைத்து மக்கள் உதவியோடு அங்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. 12 காலமாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டுதான் இருக்கிறது. அதுல எந்த குறையும் இல்லை, யாரும் தடுக்கல. புதிதாக ஒரு இடத்தில் இந்த இடத்தில் நாங்கள் ஏற்றுவோம் என்று புதிதாக ஒரு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர் சென்று அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அதே சித்தாந்தம் உள்ள ஒரு நீதிபதியிடம் பெற்று வந்து ஏற்றுகின்ற போது ஒரு நாட்டுடைய சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வரும் அரசும் காவல்துறையும் நீங்க அந்த இடத்துல ஏற்றுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அங்கு எப்போதும் வழக்கம் போல 78 ஆண்டுகளா ஏற்றுற இடத்துல அந்த தீபம் ஏற்றி ஆகிவிட்டது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். தவிர தீபம் எங்கேயோ ஏற்றக்கூடாது, தீபாவளி எங்கேயோ கொண்டாடக்கூடாது, பொங்கல் எங்கேயும் வழிபடக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படிலாம் எந்த அரசும் சொல்லல, எந்த காவல்துறையும் சொல்லல. 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு உங்க குணாஜி சேலத்தில் பேட்டி கொடுத்திருக்காரு. எங்க கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் 6 சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும், 12 சீட்டு வேணும், MP சீட்டு வேணும் என்று கேட்குது என்பது என் கட்சிக்காரருடைய உணர்வுகள். கட்சி இன்னைக்கு வேகமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் அவருடைய ஜனநாயக உரிமை அதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் திமுக என்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்தில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் உரிய இடங்களை கேட்போம். அப்போது பேச்சுவார்த்தையினூடாக எத்தனை இடங்கள் தருகிறார்கள் தரவில்லை என்பது கொடுக்கிற இடத்தில் இருக்கிற அவர்கள் அறிவிப்பார்கள். அதில் எங்களுக்கு அதில் உடன்பாடு இருந்தால் தேர்தலை நாங்கள் அவரோடு சேர்ந்து சந்திப்போம். அதில் உடன்பாடு இல்லை என்றால் அப்போது எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அப்போது சொல்கிறேன் எத்தனை இடம் கேட்டோம், எத்தனை இடம் அவங்க கொடுக்குறாங்க, இதுக்கு எனக்கு உடன்பாடா இல்லையா என்பது இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை தொலைக்காட்சியும் கூப்பிட்டு எத்தனை இடம் கேட்க போறோம், எத்தனை இடம் வாங்க போறோம் என்பதை கண்டிப்பா நான் சொல்லுவேன். நன்றி.